ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ராஜாவோட ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ராஜாவோட ஃப்ரெண்டு வந்து கவியை வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்றாரு. இந்த சுச்சுவேஷனில் ராஜாவுக்கும் கவிக்கும் இடையே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் நாம் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ராஜா வந்து அவருடைய ஃப்ரெண்டு கவிக்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, இன்று இரவு உணவிற்கு வெளியே செல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்று இரவு உணவிற்கு வெளியே செல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், தமிழில் பாருங்கள், வெளியே செல்லலாமா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி சென்டென்ஸில் லாஸ்ட்டில் லாமா அப்படின்னு வந்துட்டா அந்த சென்டென்ஸில் வந்து அவர் வந்து பெர்மிஷன் கேட்குறாரா அல்லது சஜஷன் சொல்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வெளியே செல்லலாமா, உள்ளே வரலாமா, நான் போகலாமா, இந்த மாதிரி லாமா லாமான்னு வந்துட்டாலே வந்து அந்த பேசுகிறவர் வந்து பெர்மிஷன் கேட்குறாரா அல்லது ஏதாவது சஜஷன் சொல்கிறாரா அப்படின்னு வந்து நம்ம நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து வேறு வேறு வேர்டு வந்து நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ராஜா வந்து கவியை வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாரு. அதாவது வெளியே செல்லலாமா அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாரு. அதனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா இது வந்து பெர்மிஷன் கிடையாது, இது வந்து ஒரு சஜஷன். சரிங்களா? அதாவது வெளியே செல்லலாமா அப்படின்னு வந்து அவர் வந்து கவிகிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கல, ஒரு சஜஷனாக சொல்கிறாரு. அதனால் இங்கிலீஷில் இது என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சஜஷன் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஷேல்வி. என்ன ஃப்ரேஸு? ஷேல்வி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த மாதிரி சஜஷன் சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. அதாவது, நாம் காரில் போகலாமா? ஒய்ஃப் வந்து கணவர்கிட்ட கேட்குறாங்க. வெளியில் ரொம்ப மழையாக இருக்குது, அதனால் நாம் காரில் போகலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கல, ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு யோசனை சொல்கிறாங்க. வெளியில் ரொம்ப மழையாக இருக்குது, நாம் காரில் போகலாமா அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாங்க. அப்போது வந்து இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, தமிழில் பாருங்கள், நாம் போகலாமா அப்படிங்கிறத வந்து ஷேல் வி கோ. ஷேல் வி கோ அப்படின்னா நாம் போகலாமா. எதில் போகலாமா? காரில். இப்போது ஒரு வாகனத்தின் மூலமாக போகிறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணணும். அது என்ன ப்ரீபொசிஷன் அப்படின்னா பை. சரிங்களா? ஒரு வாகனத்தின் மூலமாக போகிறதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து பை அப்படிங்கிற ஒரு ப்ரீபொசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். நாம் காரில் போகலாமா அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் வி கோ பை த கார். சரிங்களா? இங்கே வந்து காரில், அதாவது இல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்ன ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு? பை. சரிங்களா? அதாவது ஒரு வாகனத்தின் மூலமாக போகிறதுக்கு வந்து பை அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது எக்ஸாம்பிள் இதுக்கு பாருங்கள். நாம் தாஜ் ஹோட்டலில் தங்குவோமா? நாம் தாஜ் ஹோட்டலில் தங்குவோமா. நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சி, ஹோட்டலில் தங்குவோமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கல, உங்கள்கிட்ட வந்து ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? நாம் தங்குவோமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஷேல் வி ஸ்டே. ஷேல் வி ஸ்டே. நாம் தங்குவோமா. எங்கே தங்குவோமா? தாஜ் ஹோட்டலில். தாஜ் ஹோட்டலில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இங்கே வந்து இல் அப்படிங்கிறதுக்கு வந்து அட் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? அட் தாஜ் ஹோட்டல். அட் ஹோட்டல் தாஜ். சரிங்களா? நாம் தாஜ் ஹோட்டலில் தங்குவோமா, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் வி ஸ்டே அட் தாஜ் ஹோட்டல் அல்லது ஷேல் வி ஸ்டே அட் ஹோட்டல் தாஜ் அப்படின்னு நாம் இங்கிலீஷில் சொல்லணும். சரிங்களா? இங்கே வந்து இல் அப்படிங்கிறதுக்கு அட் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இதே எக்ஸாம்பிள் பாருங்கள். நாம் 10 மணிக்கு தொடங்குவோமா. ஏதாவது ஒரு மீட்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு பார்ட்டியோ நம்ம 10 மணிக்கு தொடங்குவோமா அப்படின்னு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க. சரிங்களா? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நாம் தொடங்குவோமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷேல் வி ஸ்டார்ட். நாம் தொடங்குவோமா அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஷேல் வி ஸ்டார்ட். சரிங்களா? என்ன தொடங்குவோமா? மீட்டிங் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. சரிங்களா? 10 மணிக்கு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இங்கே வந்து இக்கு அப்படிங்கிறதுக்கு அட் அப்படிங்கிற ப்ரீபொசிஷன் யூஸ் பண்ணணும். 10 மணிக்கு அப்படிங்கிறத அட் 10 o'clock அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? நாம் 10 மணிக்கு தொடங்குவோமா அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் வி ஸ்டார்ட் அட் 10 o'clock அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதே இந்த ஷேல் அப்படிங்கிற வேர்டை வந்து இன்னொருத்தருக்கு வந்து நம்ம தானாக முன் வந்து உதவுவதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். அதாவது தானாக நாமளே முன் வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்வதற்கு இந்த ஷேல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இந்த பையை எடுத்து வரட்டுமா. நான் இந்த பையை எடுத்து வரட்டுமா. ஒருத்தர் 4-5 பையை தூக்கிட்டு போகிறாரு. அவர்கிட்ட போய் நாம் வந்து தானாக முன் வந்து இந்த உதவியை நான் உங்களுக்கு செய்யட்டுமா, அதாவது இந்த பையை நான் எடுத்து வரட்டுமா அப்படின்னு நாமளே வழியே போய் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த ஷேல் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் எடுத்து வரட்டுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்?
ஷேல் ஐ கேரி, ஷேல் ஐ கேரி அப்படின்னா நான் எடுத்து வரட்டுமா. எதை எடுத்து வரட்டுமா? இந்த பையை. இந்த பையை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தீஸ் பேக், தீஸ் பேக். நான் இந்த பையை எடுத்து வரட்டுமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் ஐ கேரி திஸ் பேக். இது வந்து தானாக நம்ம வந்து முன் வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது. சரிங்களா? ஓகே, இதே இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா. வீட்டில் மனைவிக்கு உடம்பு சரியில்லாதனால நாம் வந்து முன் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா தானாக முன் வந்து சொல்கிறது. சரிங்களா? உதவி செய்கிறதுக்கு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் துவைக்கட்டுமா அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஷேல் ஐ வாஷ், ஷேல் ஐ வாஷ் அப்படின்னா நான் துவைக்கட்டுமா. எதை துவைக்கட்டுமா? இந்த துணிகளை. இந்த துணிகளை அப்படிங்கிறதுக்கு இப்படி சொல்லணும் தீஸ் க்ளோத்ஸ், தீஸ் க்ளோத்ஸ் அப்படின்னா இந்த துணிகளை. ஷேல் ஐ வாஷ் தீஸ் க்ளோத்ஸ் அப்படின்னா நான் இந்த துணிகளை துவைக்கட்டுமா. தானாக ஒருத்தருக்கு முன் வந்து உதவி செய்கிறதுக்கு இந்த வேலை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்து 3வது எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் உங்கள் சாவியை தேடட்டுமா. ஒருத்தர் சாவியை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து தானாக நாமளே முன் வந்து இந்த நானும் தேடட்டுமா அப்படின்னு கேட்குறது. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் தேடட்டுமா அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷேல் ஐ செர்ச், ஷேல் ஐ செர்ச் அப்படின்னா நான் தேடட்டுமா. இங்கிலீஷில் வந்து இந்த செர்ச் அப்படிங்கிற வேர்டு எங்கே வந்தாலும் சரி, செர்ச் அப்படிங்கிற வேர்டு எங்கே வந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஒரு சென்டென்ஸ் வரும் பொழுது என்ன ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. சரிங்களா? அந்த செர்ச் அப்படிங்கிற வேர்டு எந்த இடத்துல வந்தாலும் சரி, அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? அந்த செர்ச்சுக்கு அடுத்து ஃபார் அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து வேர்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ தமிழில் என்ன பேலன்ஸ் என்ன இருக்குது? உங்கள் சாவி அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்கள் சாவி அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? யுவர் கீ. சரிங்களா? இங்கே செர்ச் அப்படிங்கிறத வேர்டு இருக்கிறதுனால ஃபார் அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் உங்கள் சாவியை தேடட்டுமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் ஐ செர்ச் ஃபார் யுவர் கீ அப்படின்னா நான் உங்கள் சாவியை தேடட்டுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ வாங்க, ராஜா வந்து கவிக்கிட்ட என்ன கேட்குறாரு? இன்று இரவு உணவிற்கு வெளியே செல்லாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கல, ஒரு சஜஷன், ஒரு யோசனையாக கேட்குறாரு. சரிங்களா? அப்போது அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுனா வெளியே செல்லலாமா அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் வி கோட், ஷேல் வி கோட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தமிழில் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இரவு உணவிற்கு, இரவு உணவிற்கு இங்கிலீஷில் என்ன? டின்னர். அங்கே வந்து இரவு உணவிற்கு இக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபார் அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இரவு உணவிற்கு அப்படிங்கிறத ஃபார் டின்னர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து என்ன வேர்டு தமிழில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இன்று இரவு. சரிங்களா? இன்று பகல் அப்படிங்கிறதுக்கு டுடே, இன்று இரவு அப்படிங்கிறதுக்கு டுநைட். சரிங்களா? டுநைட் அப்படின்னா இன்று இரவு அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்று இரவு உணவிற்கு வெளியே செல்லாமா அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட், ஷேல் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஓகே, அதுக்கு அவர் ஃப்ரெண்டு கவி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கவி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் உன்னுடைய மனைவி உணவு தயார் செய்ய மாட்டாங்களா, ஏன் உன் மனைவி உணவு தயார் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கவி கேட்குறாரு ராஜா கிட்ட. இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இது வந்து ஒரு கேள்வி. சரிங்களா? கேள்வி கேட்குறாரு. இது வந்து எந்த மாதிரியான கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லேயே வந்து இது வந்து எந்த மாதிரியான கேள்வி இது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. உன் மனைவி இரவு உணவு தயார் செய்வாள். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸு. உன் மனைவி இரவு உணவு தயார் செய்வாள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா யுவர் ஒய்ஃப் வில் ப்ரிப்பேர் டின்னர், யுவர் ஒய்ஃப் வில் ப்ரிப்பேர் டின்னர். வில் அப்படிங்கிற வேர்டு வந்து இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வில் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதே இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா அதாவது உன் மனைவி இரவு உணவு தயார் செய்ய மாட்டாள். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு. இது நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த வில் பக்கத்தில் நாட் சேர்த்தா போதும். சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தளவில் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு வந்து அந்த வில் பக்கத்தில் நாட் சேர்த்தோம்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள். யுவர் ஒய்ஃப் வில் நாட் ப்ரிப்பேர் டின்னர், யுவர் ஒய்ஃப் வில் நாட் ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னா உன் மனைவி இரவு உணவு தயார் செய்ய மாட்டாள். அதே இது இன்னொன்று பாருங்கள். உன் மனைவி இரவு உணவு தயார் செய்வாளா, இது வந்து ஒரு கேள்வி. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இது வந்து ஒரு கொஸ்டின். சரிங்களா? உன் மனைவி இரவு உணவு தயார் செய்வாளா, இது கேள்வியை எப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன பாருங்கள், இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இங்கிலீஷில் என்ன இருக்குது? யுவர் ஒய்ஃப் வில் ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னா உன் மனைவி இரவு உணவு தயார் செய்வாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து கேள்வி என்ன? உன் மனைவி இரவு உணவு தயார் செய்வாளா. அப்போ வந்து இந்த கேள்வியாக மாற்றும் பொழுது அந்த வில் அப்படி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இங்கிலீஷில் பாருங்கள் வில் அப்படிங்கிற வேர்டை வந்து
ஃபஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கேள்வியாக மாறிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸ் இல்லையா, பாசிட்டிவ் சென்டென்ஸு, அதில் வந்து வில் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் வந்து ஃபஸ்ட்டில் வந்துட்டு அது மட்டும் ஃபஸ்ட்டில் வந்தால் போதும். பேலன்ஸ் எல்லாம் அப்படியே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸாக மாறிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வில் யுவர் ஒய்ஃப் ப்ரிப்பேர் டின்னர், வில் யுவர் ஒய்ஃப் ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னா உன் மனைவி இரவு உணவு தயார் செய்வாளா. அதே இது இன்னொரு கேள்வி பாருங்கள், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லேயே அவர் வந்து கவி வந்து வேறு மாதிரி கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, உன் மனைவி இரவு உணவு தயார் செய்ய மாட்டாளா, உன் மனைவி இரவு உணவு தயார் செய்ய மாட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா, செகண்டு இங்கிலீஷில் பாருங்கள், யுவர் ஒய்ஃப் வில் நாட் ப்ரிப்பேர் டின்னர். சரிங்களா? அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், உன் மனைவி இரவு உணவு தயார் செய்ய மாட்டாள். இப்போ இங்கே கேள்வி பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள், அது வந்து ஃபோர்த்து. சரிங்களா? நம்பர் தப்பாக போட்டிருக்கு. சரிங்களா? ஃபோர்த்து, உன் மனைவி இரவு உணவு தயார் செய்ய மாட்டாளா அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ இந்த கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்னா, செகண்ட் சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவில் வில் நாட் அப்படிங்கிறது இல்லையா, அந்த வில் நாட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துடணும். சரிங்களா? செகண்ட் சென்டென்ஸ் வந்து வில் நாட் இருக்கு இல்லையா, அந்த வில் நாட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கொஸ்டினாக மாறிடும். பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், வில் நாட் யுவர் ஒய்ஃப் ப்ரிப்பேர் டின்னர். எழுதும்பொழுது இந்த மாதிரி சொல்லுவோம், பேசும்பொழுது won't யுவர் ஒய்ஃப் ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சுங்களா இது உங்களுக்கு எப்படின்னு? ஓகே, இங்கே கவி என்ன கேட்குறாரு, உன் மனைவி இரவு உணவு தயார் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லணும், won't யுவர் ஒய்ஃப் ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னு இங்கிலீஷில் அதை சொல்லணும். ஓகே, அதுக்கு ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள், என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு ராஜா வந்து சொல்கிறாரு. இது வந்து என்ன டென்ஸ் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரை எப்படி சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போது ஐ வி தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதே இது ஹீ சி இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்பொழுது ஹேஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். அங்கே நம்ம சென்டென்ஸில் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, என் மனைவியும் குழந்தைகளும். சரிங்களா? ராஜா என்ன சொல்கிறாரு, என் மனைவியும் குழந்தைகளும் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே வந்து சப்ஜெக்ட். அப்போ வந்து என் மனைவியும் குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து எதில் சேரும் அப்படின்னா தே அப்படிங்கிறதோட சேரும். ஏன் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள் இருக்கிறாங்க, மனைவியும் இருக்கிறாங்க, குழந்தைகளும் இருக்கிறாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள்கள் இருக்கிறதுனால இது வந்து எதோட சேர்ந்துடும், தே அப்படிங்கிறதோட சேர்ந்துடும். அப்போது தேக்கு எடுத்து என்ன ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் ஹேவ். சரிங்களா? இப்போ வாங்க சென்டென்ஸ் வாங்க போகலாம். அதாவது என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். இதில் சப்ஜெக்ட் என்ன, என்னுடைய மனைவியும் குழந்தைகளும். இங்கே வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, மனைவி குழந்தை, இந்த ரெண்டை இணைக்கிறதுக்கு வந்து அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அப்படின்னா என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால இந்த சப்ஜெக்ட் எடுத்து என்ன வந்துடணும், ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கடுத்து பாருங்கள், மெயின் வெர்ப் அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், தமிழில் சென்றிருக்கிறார்கள். தமிழில் அடுத்து என்ன இருக்குது, சென்றிருக்கிறார்கள், அதுதான் அங்கே மெயின் வெர்ப். இப்போது செல்லுதலுக்கு இங்கிலீஷில் என்ன, கோ. சரிங்களா? போகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன, கோ. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வெர்போட மூணாவது ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம், கோ, வெண்ட், கான். அப்போது மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் ஹேவ் கான், என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சென்றிருக்கிறார்கள். எங்கே சென்றிருக்கிறார்கள், தமிழில் பாருங்கள், சொந்த ஊருக்கு. எங்கே சென்றிருக்கிறார்கள், சொந்த ஊருக்கு. சொந்த ஊருக்கு அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஹோம் டவுன். அந்த ஊருக்கு இக்கு அப்படிங்கிறது வந்ததுனால டூ அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஓகே, என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் ஹேவ் கான் டு ஹோம் டவுன். மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் ஹேவ் கான் டு ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே. இப்போ என்னோட மனைவியும் குழந்தைகளும் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறாங்க, அதனால தான் ஹோட்டலுக்கு நான் ஒன்று சாப்பிட கூப்பிட்டேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதுக்கு கவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. சரி எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஹோட்டலுக்கு அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஃபார் விச் ரெஸ்டாரண்ட். சரிங்களா? ஃபார் விச் ரெஸ்டாரண்ட், எந்த ஹோட்டலுக்கு. இங்கே வந்து இக்கு அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ஃபார் அப்படிங்கிற ப்ரீபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எந்த ஹோட்டலுக்கு அப்படிங்கிறது ஃபார் விச் ரெஸ்டாரண்ட். ஓகே, அடுத்து தமிழில் என்ன இருக்குன்னு பாருங்கள், போகலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லாம் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே அது வந்து பெர்மிஷனா அல்லது சஜஷனா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதாவது நம்ம பேசுகிறவங்கள பொறுத்து அது வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கேட்குறாங்களா அல்லது சஜஷன் கேட்குறாங்களா, அவங்க பேசுகிறவங்க மனநிலை தான். சரிங்களா? இப்போது இந்த சென்டென்ஸை வந்து நான் வந்து பெர்மிஷன் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஏற்கனவே முன்னாடி வந்து நம்ம வந்து சஜஷன் பார்த்தாச்சு, அது வந்து ஷேல் அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கவி வந்து
ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். என்ன வேர்டு அப்படின்னா கேன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது சஜஷன் அப்படின்னா ஷேல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். பெர்மிஷன்னா கேன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போது எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஃபார் விச் ரெஸ்டாரண்ட் கேன் வி கோ. இந்த தமிழில் போகலாம்னு அப்படி இருக்கு இல்லையா, அதில் வந்து நாம் அப்படிங்கிற வேர்டு வந்து மறைஞ்சிருக்கு தமிழில். இங்கிலீஷில் வந்து நாம் அப்படிங்கிற வேர்டு மறையாது, வெளிப்படையாக வரணும். சரிங்களா? கேன் வி கோ அப்படின்னா நாம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபார் விச் ரெஸ்டாரண்ட் கேன் வி கோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஓகே, எந்த ஹோட்டலுக்கு போகலான்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீனா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. மீனா ஹோட்டலுக்கு போகலாம். தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் போகலாம். இவ்வளோ நேரம் இந்த லாம் அப்படின்னு வந்தால் ஷேல் அல்லது கேன் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ வந்து இன்னொரு புது வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ போகலாம் அப்படிங்கிறத இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கிலீஷில் இப்போ பாருங்கள் லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ அப்படின்னா நாம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கிலீஷில் பாருங்கள் லெட்ஸ் அப்படின்னு இல்லையா, அது என்ன அப்படின்னா லெட் அஸ் அப்படிங்கிறோட ஷார்ட் ஃபார்ம் தான் லெட்ஸ். சரிங்களா? அதாவது லெட் அஸ் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது லெட்ஸ். இப்போ லெட்ஸ் கோ அப்படின்னா நாம் போகலாம் அப்படின்னு அர்த்தம். எங்கே போகலாம்? மீனா ஹோட்டலுக்கு. இப்போ மீனா ஹோட்டலுக்கு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? மீனா ஹோட்டல் நார்மலாக மீனா ஹோட்டல். இக்கு அப்படிங்கிறதுக்கு டூ அப்படிங்கிற ப்ரீபர்சன் யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? மீனா ஹோட்டலுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரீபர்சன் யூஸ் பண்ணியிருக்கு? டூ மீனா ஹோட்டல். இப்போ மீனா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ டு மீனா ஹோட்டல். ஓகே, மீனா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ராஜா தொடர்ந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கு உணவு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கு உணவு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன டென்ஸ்ன்னு பார்க்கணும். சரிங்களா? இது வந்து தமிழில் வந்து அங்கு உணவு சுவையாக இருக்கும் இருக்கும்ன்றது இல்லையா. அப்போது இது வந்து ரெண்டு டென்ஸில் சொல்லலாம். ரெண்டு டென்ஸ் என்ன டென்ஸ்னால் சிம்பிள் ப்ரெசன்ட்ஸ்லையும் சொல்லலாம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்லையும் சொல்லலாம் இங்கிலீஷில். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ஸில் இதை சொல்கிறேன் பாருங்கள். த ஃபுட் இஸ் டெலிசியஸ் தேர். த ஃபுட் இஸ் டெலிசியஸ் தேர். சுவையாக அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டெலிசியஸ் அப்படின்னு சொல்லலாம். அங்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தேர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அங்கு உணவு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? த ஃபுட் இஸ் டெலிசியஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அதாவது ராஜாவுக்கு வந்து அந்த ஹோட்டலில் வந்து உணவு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். ராஜாவுக்கு அங்கே உள்ள ஹோட்டலில் உணவு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். அதனால் இது என்ன டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ஸில் சொல்லணும். அதே இது அங்கே வந்து உணவு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியாது, சுவையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா த ஃபுட் வில் பி டெலிசியஸ் தேர். த ஃபுட் வில் பி டெலிசியஸ் தேர். ரெண்டு இங்கிலீஷ் சென்டென்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த ஃபுட்டுக்கு அடுத்து என்ன வேர்டு வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இஸ், செகண்ட் சென்டென்ஸில் இந்த ஃபுட்டுக்கு அடுத்து என்ன வேர்டு வந்திருக்கு? வில் பி. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்து இஸ் அப்படிங்கிறது வந்து மெயின் வேர்ப், அதாவது இரு அப்படிங்கிற மீனிங் தரும். செகண்ட் வந்து சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து பி அப்படிங்கிறது மெயின் வேர்ப், அது வந்து இரு அப்படிங்கிற மீனிங் தரும். வில் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்ப். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸோட ஹெல்பிங் வேர்ப் என்ன? வில். சரிங்களா? இங்கே அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக தெரியும்ப்பா, அங்கே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை அதாவது டவுட்டாக இருக்குது, சொல்கிறவங்க மனநிலையை பொறுத்து. சரிங்களா? அவங்களுக்கு வந்து தெரியாது, சுவையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? த ஃபுட் இஸ் டெலிசியஸ் தேர், த ஃபுட் வில் பி டெலிசியஸ் தேர். இந்த மாதிரி ரெண்டு விதமாக நாம் சொல்லலாம். ஓகே, அதுக்கு அவருடைய ஃப்ரெண்டு கவி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியா, நான் அந்த ஹோட்டலில் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? மீனா ஹோட்டலுக்கு போகலாம், அங்கே உணவு சுவையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறார் இல்லையா. அது கவி என்ன சொல்கிறாரு? அப்படியா, நான் அந்த ஹோட்டலை பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படிங்கிறதுக்கு இஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், நான் அந்த ஹோட்டலை பார்த்ததில்லை. சரிங்களா? நான் அந்த ஹோட்டலை பார்த்ததில்லை. இது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அது வந்து நெகட்டிவ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இது வந்து நெகட்டிவ். ஏன்னா நான் அந்த ஹோட்டலை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இது வந்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது இங்கிலீஷில் ஏற்கனவே பார்த்தோம். இந்த சப்ஜெக்ட் என்ன? நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அப்போ ஐ, நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இது வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால ஐக்கு அடுத்து என்ன வரணும்? ஹெல்பிங் வேர்ப் வரணும். ஹேவ் பக்கத்தில் நாட் வந்துடணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் ஐக்கு அடுத்து ஹேவ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறனால அந்த ஹெல்பிங் வேர்ப்போட நாட் அப்படிங்கிற வேர்டையை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அப்போது ஐ ஹேவ் நாட். அதுக்கடுத்து மெயின் வேர்ப் வரணும். மெயின் வேர்ப் என்ன? பார்த்ததில்லை. சரிங்களா? அப்போ பார்க்கறதுக்கு இங்கிலீஷில் என்ன? சி.
இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படினால வேர்போட 3ஆவது ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். சி சா சீன். இப்போ ஐ ஹாவ் நாட் சீன், நான் பார்த்ததில்லை. எதை பார்த்ததில்லை? அந்த ஹோட்டலை. எதை பார்த்ததில்லை? அந்த ஹோட்டலை. அந்த ஹோட்டலை அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? தட் ஹோட்டல். தட் அப்படின்னா அந்த அப்படிங்கிற மீனிங்கில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஐ ஹாவ் நாட் சீன் தட் ஹோட்டல், நான் அந்த ஹோட்டலை பார்த்ததில்லை. இது வந்து என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட நெகட்டிவ். சரிங்களா? ஓகே, நான் அந்த ஹோட்டலை பார்த்ததில்லை அப்படின்னு கவி சொல்கிறாரு. சரி, ராஜா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவங்க ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஹோட்டல் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அந்த ஹோட்டலு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலீஷில் எப்படி அப்படி சொல்லலாம்? இட் இஸ் நியர் அவர் ஹவுஸ். இட்ஸ் நியர் அவர் ஹவுஸ். அந்த ஹோட்டல் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இட்ஸ் நியர் அவர் ஹவுஸ்ன்னு சொல்லணும். ஓகே, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன டென்ஸ்னு பார்க்கணும். நல்லா பாருங்கள், சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? பார்க்குறதுக்கு வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் இது வந்து 2 டென்ஸ்லையும் சொல்லலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லலாம். அந்த சொல்கிறவங்க மனநிலையை பொறுத்து. என்ன மனநிலை அப்படின்னா, அந்த ஹோட்டலில் வந்து சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை அவருக்கு தெரியாது, டேஸ்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி மனநிலையில் சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சிக்கன் பிரியாணி இஸ் டெலிசியஸ் ஹியர். இது வந்து என்ன டென்ஸு? இஸ் அப்படிங்கிற மெயின் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? சிக்கன் பிரியாணி இஸ் டெலிசியஸ் ஹியர் அப்படின்னா என்ன மீனிங்கு? ராஜாவுக்கு வந்து தெரியும் அந்த ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அதனால் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறாரு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறாரு. சிக்கன் பிரியாணி இஸ் டெலிசியஸ் ஹியர். இங்கே சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதே இது வேற ஒரு மனநிலை. என்ன மனநிலை அப்படின்னா, டேஸ்ட்டாக இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லணும் அப்படின்னா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், சிக்கன் பிரியாணி வில் பி டெலிசியஸ் ஹியர். சிக்கன் பிரியாணி வில் பி டெலிசியஸ் ஹியர். இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சரிங்களா? அது வந்து அந்த சொல்கிறவங்க மனநிலை பொறுத்து 2 டென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கவி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவங்க காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா ராஜா, அதுக்கு என்ன கேட்குறாரு கவி? காரமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது காரமாக இருக்குமா அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து காரமாக இருக்கும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இட் வில் பி ஸ்பைசி. இட் வில் பி ஸ்பைசி. இது என்ன டென்ஸு? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு. ஏன் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை சொல்லியிருக்கோம்? கவிக்கு வந்து அந்த ஹோட்டலை பற்றி ஒன்றுமே தெரியாது. காரமாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது. டவுட்டில் கேட்குறாரு. சரிங்களா? காரமாக இருக்குமான்னு ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு. அதனால் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு? இட் வில் பி ஸ்பைசினா இங்கே காரமாக இருக்கும். இது கொஸ்டின் இல்லை, இது வந்து பாசிட்டிவ். இனிமேல் தான் கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். இட் வில் பி ஸ்பைசி அப்படின்னா இங்கே காரமாக இருக்கும். அதே இது காரமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கணும்னா எப்படி சொல்லணும்? அந்த வில் அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்டில் வந்துடணும். அப்போது அந்த வில் அப்படிங்கிற வேர்டு ஃபஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ப்ரெசன்ட் சென்டென்ஸாக மாறிடும். அப்போது வில் இட் பி ஸ்பைசி. வில் இட் பி ஸ்பைசி அப்படின்னா காரமாக இருக்குமா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து டவுட்டில் கேட்குறதுனால, சந்தேகத்தில் கேட்குறதுனால என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணி இங்கே கொஸ்டின் மேக் பண்ணியிருக்கோம். அப்போ காரமாக இருக்குமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்? வில் இட் பி ஸ்பைசி அப்படின்னா காரமாக இருக்குமா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, காரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா என்ன சொல்கிறாரு? காரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டில் பாருங்கள், காரமாகவும் இருக்கும். ராஜாவுக்கு வந்து அந்த ஹோட்டலை பற்றி நல்லா தெரியும். சரிங்களா? அவர் வந்து இதை வந்து கன்ஃபார்மாக காரமாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்கிறாரு. அதனால் இங்கே என்ன டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ண போகிறேன். இட்ஸ் ஸ்பைசி. அங்கே வந்து இட் வில் பி ஸ்பைசின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து டவுட்டில் கேட்குறாரு, சந்தேகத்தில். சரிங்களா? அதனால் இட் வில் பி யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ராஜாவுக்கு வந்து அந்த ஹோட்டலை பற்றி நல்லா தெரியும், கன்ஃபார்மாக கண்டிப்பாக காரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. காரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு அது வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாரு. அதனால் இங்கே என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கு. இட்ஸ் ஸ்பைசி அப்படின்னா காரமாக இருக்கும். இப்போது காரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற 2 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு வந்து அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 2 சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்? அண்ட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கடுத்து என்னது? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்போது கன்ஃபார்மாக இருக்குது தெரியும். அதனால் இது என்ன டென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்? சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது இட்ஸ் வெரி டேஸ்டி. சரிங்களா? காரமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்ஸ் ஸ்பைசி அண்டு இட்ஸ் வெரி டேஸ்டி. அதே கொஞ்சம் டவுட்டில் சொல்லணும் அப்படின்னா
இட் வில் பி ஸ்பைசி அண்ட் இட் வில் பி வெரி டேஸ்டி அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். ஓகே, இந்த மாதிரி காரமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் ஸ்வீட்ஸும் சேர்ந்துருக்கும். இப்போது ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இது எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? 2 பேருக்கும் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹவ் அபவுட். சரிங்களா? 2 பேருக்கும் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்குது. போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணிடுவோம்? ஹவ் அபவுட் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவ் அபவுட் ஸ்வீட்ஸ். இது வந்து எந்த டென்ஸும் கிடையாது. கான்வர்சேஷனில் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு வந்து ஹவ் அபவுட் ஸ்வீட்ஸ். இது எப்படி இருக்கும், இந்த ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கவி கேட்குறாரு. சரிங்களா? அதுக்கு வந்து ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கு மைசூர் பாக் மட்டும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மைசூர் பாக் இங்கு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கவி என்ன கேட்குறாரு, இங்கே ஸ்வீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜா என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து மைசூர் பாக் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ராஜா வந்து என்ன மீனிங்கில் சொல்கிறாரு? டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்கிறார். அவருக்கு தெரியும் அந்த ஹோட்டலை பற்றி. சரிங்களா? அதனால் இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது மைசூர் பாக் இஸ் வெரி டேஸ்டி ஹியர். சுவையாக அப்படிங்கிறதுக்கு டேஸ்டி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? மைசூர் பாக் இங்கு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக அங்கே வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? மைசூர் பாக் இங்கு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத மைசூர் பாக் இஸ் வெரி டேஸ்டி ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்து கவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை ஆர்டர் செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதை ஆர்டர் செய்யலாமா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நல்லா பாருங்கள். செய்யலாமா, லாமான்னு வந்திருக்கு. லாமான்னு வந்தாலே வந்து அந்த பேசுகிறவங்க வந்து சஜஷன் சொல்கிறாங்களா அல்லது பெர்மிஷன் கேட்குறாங்களா அப்படின்னு அவங்க பேசுகிறவங்க முடிவு பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கவி வந்து சஜஷன் தான் சொல்கிறாரு. சரிங்களா? ராஜா கிட்ட ஒரு சஜஷனாக சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? ஷேல் வி ஆர்டர் இட். சரிங்களா? இதை ஆர்டர் செய்யலாமா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஷேல் வி ஆர்டர் இட். இதே இது பெர்மிஷன் கேட்கணும்னா கேன் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? அது அந்த பேசுகிறவங்க மனநிலையை பொறுத்து. சரிங்களா? அந்த பேசுகிறவங்க வந்து சஜஷன் சொன்னாங்கன்னா ஷேல் யூஸ் பண்ணணும், ஷேல் வி. அதே இது பெர்மிஷன் கேட்குறாங்கன்னா கேன் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போது அந்த மைசூர் பாக்கு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கவி வந்து கேட்குறாரு. அதுக்கு ராஜா என்ன சொல்கிறாருன்னா, ஓகே சரி அப்படிங்கிறாரு. ஓகே சரி அப்படின்னு சொல்லி மைசூர் பாக்கெலாம் வாங்கிடுறாங்க. சரிங்களா? வாங்கினதுக்கப்புறம் கவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கவி கேட்குறாரு. இப்போ லாமா அப்படின்னு வருது. சரிங்களா? காஃபி குடிக்க லாமா. அப்போது வந்து அந்த பேசுகிறவங்க வந்து பெர்மிஷன் கேட்குறாங்களா அல்லது சஜஷன் சொல்கிறாங்களா, அது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். இங்கே நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இது வந்து கவி வந்து ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாருன்னு எடுத்துக்கிறேன். கவி வந்து ராஜா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கேன் வி ட்ரிங்க் காஃபி? கேன் வி ட்ரிங்க் காஃபி? இப்போது காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கேன் வி ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லணும். பெர்மிஷன் கேட்டால் அந்த மாதிரி சொல்லணும். ஒரு சஜஷனாக சொல்லணும்னா ஷேல் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதுக்கு ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓகே சரி அப்படின்னு காஃபி குடிச்சிடுறாங்க. சரிங்களா? காஃபி குடிச்சிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து கவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இட்ஸ் டூ லேட். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இட்ஸ் டூ லேட் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? see you later. அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறத see you later அப்படின்னு சொல்லணும். வருகிறேன் அப்படிங்கிறத பாய். சரிங்களா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம் வருகிறேன் அப்படின்னு கவி சொல்கிறாரு. இட்ஸ் டூ லேட், see you later, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அவரும் பாய் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.